அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம். குரு பகவான் வரும் 2025 மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு, அதாவது மிருகசுரிஷம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார். கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த ஓராண்டுல 118 நாட்களுக்கு வக்ரகதியில சஞ்சாரம் செய்வார். இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார், உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்தில் இருந்த குரு இப்போ முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், உபஜயஸ்தானமான 3ஆம் பாவகத்துக்கு பயிற்சியாக போறார். உபஜயஸ்தானம் குருவுக்கு விசேஷ ஸ்தானம் கிடையாது. கிட்டத்தட்ட கால் பங்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த 3ஆம் இடத்தை. பெரிய அளவுல நற்பலன்களை இந்த 3ஆம் இடத்துல இருந்து குரு செய்ய மாட்டார். இருந்தாலும் விரையாதிபதி 12ஆம் பாவகாதிபதி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பிளஸ் 9ஆம் அதிபதியும் குருவே, பாதி சுபராவும் பாதி அசுபராவும் குரு பகவான் பலன் கொடுப்பார். அந்த வகையில 12ஆம் பாவகாதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். மேஷராசி அன்பர்களுக்கு குரு 3ஆம் இடத்துல மறையிறது பெரிய அளவுல கெடுபலன்கள் செய்யாது. அதே மாதிரி 9ஆம் அதிபதி 3ல மறைந்தாலுமே தன்னுடைய சமசப்தம பார்வையா அந்த 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்க்கறதுனால 9ஆம் இடம் பெரிய அளவுல பலம் இழக்கல. கூடவே சனியுடைய பார்வை ஏற்கனவே அந்த 9ஆம் இடத்தின் மீது பதியுது. அது சில மைனஸான பலன்களை கொடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் குருவுடைய பார்வை அந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது சிறப்பு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆதாயகரமான மாற்றங்கள் நிச்சயமா மேஷராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமான மாற்றங்கள் வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல நிச்சயமா நடக்கும். ஏன்னா முக்கியமான ஸ்தானங்களை குரு பார்க்கிறார். அதே மாதிரி 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. 7.5 சனியில விரய சனி மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி காலகட்டத்துல விரயங்கள் இருந்தாலுமே சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா கையில இருக்க பணம் விரயமாகத்தான் போகுது. அந்த விரயங்களை சுப விரயங்களா உங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த 7.5 சனியில எந்த விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ, எந்த விஷயத்தை நீங்க சுபமா மாத்துறீங்களோ அந்த விஷயம் அழியாத ஒரு நிலைத்திருக்கக்கூடிய விஷயமா நிச்சயமா இருக்கும். காலத்துக்கும் உங்க கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த 7.5 சனியில விரய சனி வந்துடுச்சேன்னு பயப்பட வேண்டாம். நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சுபமான மாற்றங்களை ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி சுப மாற்றங்கள்ல நீங்க தடையை தாண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயமா உங்க கூடவே நிச்சயமா வரும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு குரு வர 3ல இருக்கும் குரு எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நெகட்டிவ் பண்ணுவார்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தைரிய குறைவை ஒரு சில நேரங்கள்ல ஏற்படுத்துவார். எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலோட ஈடுபடுறதுக்கு முடியாது. ஒரு மாதிரி மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை பண்ணா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். முயற்சி தடையை ஏற்படுத்துவார். ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடென்ட்டா இறங்க முடியாது. அது மட்டும் தான் மேஷத்துக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு இந்த காலகட்டத்துல. மற்றபடி பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவா இருக்காது. இந்த காலகட்டத்துல அதிகமா திங்க் பண்றதை விட்டுட்டு அதிக யோசனைகளை தவிர்த்து நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமா இறங்குங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்துல தைரிய குறைவுனால ஒரு சில விஷயங்கள் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விஷயத்த முடிக்க முடியாம திணற நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்த காலம் தாழ்த்தி செய்யறதுனால அந்த விஷயங்கள்ல தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிலும் காலம் தாழ்த்தாம உங்க முயற்சிகள்ல நம்பிக்கை வச்சு தாராளமா இறங்குங்க. அதுல சாதகமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு பகவான் மிக வலிமையான இடங்களை பார்க்கிறார். குரு அமரும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு மிக அதிகமான பலன்கள், சிறப்பு
பலன்களை விசேஷ பலன்களை கொடுப்பார். அதனால இந்த 3ஆம் இடத்துக்கு வரும் குரு பகவான் தைரிய குறைவை மட்டும் ஏற்படுத்துவாரே தவிர பெரிய அளவுல எதுவும் தாக்கம் ஏற்படுத்த மாட்டார். அடுத்து என்னென்ன நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார்னு பார்க்கும்போது, இளைய சகோதரம் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகளை மேற்கொள்ள வைக்கும். இளைய சகோதர உறவு மூலமா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இளைய சகோதர உறவுக்கு மிகவும் அற்புதமான வளர்ச்சி இருக்கும். அவங்களால மகிழ்ச்சி ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும். தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க பணி செஞ்சுட்டு இருக்கீங்க, அது சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல கனெக்ஷன் ஏற்படுதுன்னா அது சம்பந்தமான வளர்ச்சி உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பேசி சமாளிக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி உங்க வாய் ஜாலத்தினால இம்ப்ரூவ் பண்றது, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கணினி சார்ந்த துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் பீரியட் இது. இந்த நேரத்துல புதுசா நிறைய ஐடியாஸ் வரும். நிறைய விஷயங்கள் அதிகமா யோசிப்பீங்க, டீப்பா யோசிப்பீங்க. இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய டீப் திங்கிங் இருக்கும். அந்த டீப் திங்கிங் தான் அப்படியே பய உணர்வை ஏற்படுத்துறதுக்கும் காரணமா அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எதையுமே அதிகமா யோசிக்காம ஓரளவுக்கு மிடிலா திங்க் பண்ணி சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி கரெக்டான டைமிங்ல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலே இந்த 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி 12ஆம் பாவகாதிபதி குரு 3ஆம் இடத்துக்கு வர்றது திடீர் பொருளாதார வரவை கொடுக்கும். ஏற்கனவே 12ஆம் இடத்துல சனியுடைய ஆதிக்கம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் மிக சிறப்பு ஆக்டிவேட் ஆகும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா போகலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். திடீர் பொருளாதார வரவு இருக்கும். நீங்க வெளியில கொடுத்த பணம் கைக்கு கிடைக்கும். கடன் உதவி வேணும்னா சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்கி சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு சாதகமான காலகட்டம் இது. இருந்தாலும் சனியுடைய பார்வை 6ஆம் இடம் கடன் ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால கடன் சம்பந்தமா ஒரு மாதிரி மன உளைச்சல், கொஞ்சம் ட்ரபிள் சிலருக்கு இருக்கலாம். கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேருக்கு கடன் சுமை குறையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி சுப மாற்றம் பண்றதுக்கு சாதகமான காலகட்டமா இருந்தாலுமே அகலக்கால் வைக்க கூடாது. அதாவது பெரிய அளவுல அமௌண்ட் எதுவும் கடனா வாங்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு சிலர் ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்க, ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை 6ஆம் இடத்துல குரு 3ஆம் இடத்துக்கு வருது திடீர் பொருளாதார வரவை கொடுக்கும். அந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க கடனை கழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்க்காத பீரியட்ல திடீர்னு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி குறுகிய கால பயணம், ஒரே இடத்துல இருக்க முடியாது, நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி சூழல் இருக்கும். ஆனா அந்த டிராவல்னால உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும். அடுத்து குருவுடைய பார்வை. குரு பார்க்க கோடி நன்மை. அதன் வகையில 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தன்னுடைய பஞ்சம பார்வையா சப்தம பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கிய பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கிறார். முதலாவதா 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால நீண்ட காலமா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா 100% திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவுகள் நிச்சயமா குடும்பத்துல ஏற்படும். ஏதோ ஒரு ரூபத்துல ஏற்படும். அது உங்களுக்கா இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல திருமணம் சம்பந்தமான சுபவிரய செலவு நிச்சயம் இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள், கவலை, குழப்பம் எல்லாமே நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா கரெக்டா பிளான் பண்ணி லைஃபை சூப்பரா கொண்டு போறதுக்கு சரியான காலகட்டமா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல அப்படின்னா அதெல்லாம் இப்போ டோட்டலா நிவர்த்தியாகும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நண்பர்களால் ஆதாயகரமான பலன்கள், மகிழ்ச்சிகரமான தருணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். அடுத்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஏதாவது பண்ணலாமாங்கிற ஐடியாலாம் ஒரு சிலருக்கு வரும். அதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே நேரத்தில் உங்க சுயஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதுக்கு இது கோச்சார பலன்கள் தான் 20% தான் ஒர்க் பண்ணும். ஏற்கனவே லாபஸ்தானத்துல ராகு இருக்கார். 11ஆம் பாவகத்துல ராகு வரதெல்லாம் ஒரு பெரிய யோகம்னே சொல்லணும். பொருளாதார அபிவிருத்தியை நிச்சயமா கொடுக்கும். என்னன்னா சில நேரங்கள்ல சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொடுக்கும். எதை நம்ம சூஸ் பண்ணி எதுல நம்ம டிராவல் பண்றது, எல்லா பக்கமும் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் கெரியர், ஒரு பக்கம் உங்க ஹெல்த், இப்படி ஒரு மாதிரி சுத்தி பார்த்தோம்னா கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதனால ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சில நேரங்கள்ல பயப்படுவீங்க. அதுதான் மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்னே சொல்லணும். இந்த காலகட்டத்துல ஒரு சாமானியனா அந்த பயம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதே பயத்திலேயே நாட்களை கழிக்க
இழுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அகலக்கால் வைக்காம சிறிய அளவில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சாதகமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் போட்ட பணத்தையாவது ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், அதனால் தைரியமாக இறங்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா உங்கள் சுயஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சுயஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி ஃபேவராக இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இறங்கலாம். தசாபுத்தி உங்களுக்கு யோக தசாவாக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குங்கிற பட்சத்தில் கோச்சாரத்தை எல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கவே தேவையில்லை. தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் செய்யலாம். பிஸ்னஸ் மட்டும் இல்லை, கெரியரில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணலாம். ஒருவேளை தசாபுத்தி சரியில்லை, ஃபேவராக இல்லை அப்படின்னா ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சின்ன அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லைனா சின்ன அளவில் ரிஸ்க் எடுத்து அது நல்லா டெவலப் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். கோச்சார அடிப்படையில் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பதியும் காரணத்தினால கூட்டு தொழிலையும், கூட்டு தொழிலால லாபம், ஆதாயம், கூட்டாளிகளால் ஆதாயம், இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். பயணத்தினால ஆதாயம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். பயணங்கள் மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களால நல்ல அனுகூலங்கள் இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் பயணத்தினால ஆதாயம் பெறுவீங்க. சொந்த ஊரிலிருந்து வெளியூர் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக ஏற்படும். அடுத்து ஏற்கனவே சனி இந்த தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில சின்ன சின்ன மன வருத்தம் இதையெல்லாம் கொடுத்தாலுமே குரு பார்வை பதியும் காரணத்தினால தானாவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். குழப்பம் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தியாகும். சனி பார்வை தந்தை ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால தந்தை சார்ந்த வகையில சின்ன சின்ன கவலைகள் கண்டிப்பா இருக்கலாம். சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தந்தையுடைய உடல் நலத்திலையும் தந்தையுடைய உறவு நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனாலும் குரு பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது பதியறதுனால எதுவும் கைமீறி போகாது, எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதே மாதிரி சனியுடைய குருவுடைய 2 கிரகங்களுடைய பார்வையும் ஒரே நேரத்துல இந்த பாக்கியஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால பழைய விஷயங்களை கொடுத்து புதுசா பொருட்கள் வாங்குறது, புதுசா புதுப்பிக்கிறது, இல்லைன்னா கையில இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாவது சுப மாற்றம் பண்றது, ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். கையில இருக்கும் பழைய தங்க அணிகலன்களை கொடுத்துட்டு புதிய தங்க அணிகலன்கள் வாங்குறது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான காலகட்டமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை விரயம் பண்ணி இன்னொரு விஷயத்தை பெறக்கூடிய அமைப்பு, அது ஒரு நல்லா தான் இருக்கும், பெருசா நெகட்டிவா இருக்காது. நிறைய தர்ம காரியங்கள் அதிகமா செய்வீங்க, அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் இது. தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது சின்ன லெவல்லையாவது கண்டிப்பா தான தர்மங்கள் செய்வீங்க. பக்தியின் காரணமா தர்ம காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவீங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால நல்ல பெயர், புகழ், மகிழ்ச்சி, மன நிம்மதி இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான தர்மங்கள் பண்றதுல கொஞ்சம் பய உணர்வு ஒரு சிலருக்கு வரும். இதை கொடுத்தா வாங்குவாங்களா, இதை நம்ம கொடுக்கலாமா, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வையும் யோசனையையும் கொடுக்கும். ஆனா அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க மைண்ட்லயே ஏத்திக்காம கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கொடுங்க. தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா மன நிறைவையும் புண்ணியத்தையும் பெற்றுக் கொடுக்கும். எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து குருவுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதியுது. மே 18ஆம் தேதிக்கு பிறகு ராகுவுடைய சஞ்சாரமும் இந்த லாபஸ்தானத்துல இருக்கும். இது பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும். எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும். பொருளாதார அபிவிருத்தி கண்டிப்பா ஏற்படும். நல்ல தனலாபம் இருக்கு. பணம் சம்பாதிப்பீங்க. பணம் சம்பாதிச்சு நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. விரயசனி காலகட்டம்ங்கிறதுனால கைக்கு வர பொருளாதாரம் கையில நிக்காது. வரக்கூடிய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா விரயமாயிட்டே இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல விரயங்களா மாத்திக்கோங்க. மோஸ்ட்லி நல்ல விரயம் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா இந்த நேரத்துல சுப நிகழ்வுகள் குடும்பத்துல நிறையவே இருக்கு. மேலும் அசையும் அசையா சொத்து வாங்க முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் செய்யலாம். செவ்வாயுடைய ராசி உங்க ராசி. அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ராசி உங்க ராசி. அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்துல 7.5 சனி, குரு 3ல இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு வாங்கணும். ப்ராப்பர்ட்டி எல்லாம் சரியான முறையில இருக்கா, இதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கறதையெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும். அவ்வளவுதானே தவிர இந்த நேரத்துல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கறதுக்கான பாக்கியம் 100% உண்டு. அதே மாதிரி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, ஆல்ரெடி கட்டிட்டு இருந்த வீடு ஏதாவது பாதியில நிக்குது அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்றது, அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. ராகு 11ல இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ட்ரபிள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மூத்த சகோதரத்துவத்தினால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுற மாதிரி
மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் குரு பார்வை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். எவ்வளோ ட்ரபிள் வந்தாலும் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், உறவு நிலை சார்ந்த விஷயம், இதில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பெருசாக மைனஸ் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி கெரியர் வைஸ் பார்க்கும்போது தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபத்தை நிச்சயம் காண முடியும். தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுவாங்க, பழைய விஷயங்களை புதுப்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டம் இது. நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு வேற ஏதாவது புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் சாதகமா இருக்கும். அடுத்து உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்துல சம்பள உயர்வு நிச்சயமா உண்டு. சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கும். அதிகாரம் மிக்க பொறுப்புகள் இப்ப கிடைக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை பாக்கியத்துல. அதனால உங்க உத்தியோகத்துல பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே நிச்சயமா கிடைக்கும். இந்த நேரத்துல மேஷராசி அன்பர்கள் மல்டிபிளா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற டீப் திங்கிங் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பல வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான பாக்கியம் உண்டாகும். அதே மாதிரி எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விரய செலவுகளும் தாறுமாறா இருக்கும். அதையும் மறுக்க முடியாது. உத்தியோகமே இல்லாதவர்களா இருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். குரு 3ஆம் இடத்துல இருந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ண விட மாட்டார். ஒரு மாதிரி பய உணர்வை கொடுப்பார். ஒரு இன்டர்வியூ வருதுன்னா கூட அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண விடாது. பயத்தின் காரணமா நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நழுவி போக வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி முயற்சி பண்றீங்கன்னா அந்த நேரத்துல நிச்சயமா உத்தியோகத்துல நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். ஏன்னா லாபஸ்தானம், விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கைக்கு பணம் இருந்தாதான் செலவே பண்ண முடியும். பணம் வேணும்னா ஏதாவது ஒரு உத்தியோகமோ தொழிலோ இருக்கணும். நிறைய கமிட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. இன்னொன்னு ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். விரய சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். இந்த நேரத்தில் உங்கள் ஹெல்த்து அதிகமாக மைனஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. தேவையில்லாத மென்டல் ப்ரெஷரை அதிகப்படுத்தாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டைமிங்க்கு சாப்பிட்றது, டைமிங்க்கு தூங்குறது, இது ரெண்டுமே முக்கியம். ஒரு சிலருக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. நிறைய கீரை வகைகளை சேர்த்துக்கோங்க. பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. சனிக்கிழமை தினங்கள்ல விரதம் இருக்க முயற்சி செய்யுங்க. நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏதாவது வந்துட்டு போகலாம். அதில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி பெருசாக நெகட்டிவ் இருக்காது. கவனம் இருந்தால் கவலை வேண்டாம். அந்த அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில். ஹெல்த் வைஸ் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டம். முக்கியமான முயற்சிகளை, முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.